ஜெயம் ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு வசிய விபூதி. இன்னைக்கு நிறைய பேர் கோயில்ல பார்த்துருக்கீங்க. இல்ல சில பேத்துக்கிட்ட எப்பவுமே ஒரு விபூதி இருந்துகிட்டே இருக்கும். விபூதி பாக்கெட்டு, விபூதி பைன்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல அவங்க கைய விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது விபூதியின் மூலியமா நம்ம உடம்புல நிறைய வசிய சக்தி ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஐதீகம். அதான் உண்மையான விஷயம். அப்படி வசிய விபூதி நம்மளும் எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசிய விபூதி மூலியமா என்னெல்லாம் நடக்கும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஜனவசியம், தொழில் வசியம், முக வசியம், வியாபார வசியம், இத்தனை விஷயங்களும் அதுல இருக்கு. அப்பேற்பட்ட அந்த விபூதி நம்ம வீட்டுல எப்படி தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெட்டி வேர். வெட்டி வேற நல்லா கழுகி காய வச்சுக்கோங்க. வேப்பங்கொழுந்து ஒரு அளவுக்கு எடுத்து அதையும் உலர்த்திக்கோங்க. இந்த ரெண்டும் உலர்த்தி காய வச்சதுக்கு அப்புறமா பொடி செஞ்சுக்கணும். இந்த பொடி செஞ்ச இந்த 2 பொருளையும் நல்ல ஒரு பூஜா ஸ்டோர்ல மாட்டு சாணத்துடைய விபூதி வாங்கி அதுல பச்சை கற்பூரத்தையும் இந்த பொடியும் நன்றாக கலந்து இந்த விபூதியை நீங்க நல்லா ஒரு கலக்கிக்கணும். இந்த விபூதிய ஏதாவது ஒரு சிவலிங்கத்துக்கு மேல போட்டு அந்த அந்த விபூதியை அதுல இருந்து நீங்க எடுத்து கொண்டு வீட்டுல வச்சு தினம்தோறும் நெற்றியில நீங்க வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு இத்தனை வருஷங்களும் உண்டாயிடும். தொழில பிரச்சனையா, தொழில் வசியமா, ஜன வசியமா, எல்லா வசியங்களும் உண்டாகும். நீங்க யாருக்காவது இந்த விபூதியை வச்சு விட்டாலும் அவங்களுக்கும் இது நன்மையே பயக்கும். நன்றி, வணக்கம்.